அதான் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அடுத்தவன் குடும்பத்து பிரச்சனையை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா, அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, நீ உன் குடும்பத்து பிரச்சனையை பாரா அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேச்சையெல்லாம் கேட்காம சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதில் எவ்வளவு ஆதாயம் இவனுங்க தேடிக்க முடியுமோ அதையெல்லாம் ட்ரை பண்ணாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த பிரிந்த குடும்பம் சேர்ந்து விட்டது. சிஎம் விஜய் அவருடைய அந்த விவாகரத்து விஷயத்தை எந்த அளவுக்கு அரசியலுக்காக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திமுக ரொம்ப நல்லாவே பயன்படுத்தினாங்க. நடுவில் பிஜேபியும் சேர்ந்து ஒரு கோல் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, செங்கல்பட்டு குடும்ப கோர்ட்டில் விவாகரத்துக்கு சிஎம் விஜயுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தாங்க இல்லையா, அதை வாபஸ் வாங்கியாச்சு. விவாகரத்துலாம் எங்களுக்கு தேவையில்லை, அது ஏதோ எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது, அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணேன். இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு, அதனால் எனக்கு விவாகரத்து தேவையில்லை, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சங்கீதா சைட்லேருந்து சொல்லியாச்சு. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு செங்கல்பட்டு குடும்ப கோர்ட்டில் தான் சங்கீதா ஆஜராகிறாங்க. எப்படி ஆஜராகிறாங்க? நேரடியாக கிடையாது, ஆன்லைன் மூலமாக. ஏன்னா அவங்க லண்டனில் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக ஆஜராகிறாங்க. அவங்களுக்கு பதிலாக ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறாரு. ஸோ அப்போ தான் சங்கீதாவுடைய அந்த வக்கீல் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த விவாகரத்தில் இவங்களுக்கு விருப்பமில்லை, இவங்களுடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாச்சு, குடும்ப சூழல், எதிர்கால நலம் மற்றும் இருதரப்பு குடும்பத்தின் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த விவாகரத்தை நான் வாபஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சங்கீதா சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனே ஜட்ஜும் இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை முற்றிலுமாக முடித்து வைப்பதாக அறிவித்துள்ளது. அதாவது இந்த ஃபைலை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை அங்கே முடிஞ்சு போச்சு. இது வந்து ஏற்கனவே இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய பேச்சுவார்த்தை, இந்த குடும்ப பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து இவங்க கிட்டத்தட்ட இணைஞ்சாச்சு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது அப்படின்றதுனால, அப்போது அந்த வழக்கு இன்றைக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு தெரியுது இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இந்த 2 குடும்பமும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இணைஞ்சாச்சு. அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜயுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் அதை வலியுறுத்தும் விதமாக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இல்லையா, அதில் கூட அப்பாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லபடி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர்த்துகிற மாதிரி தான் அந்த இன்டர்வியூவும் இருந்தது. அதே மாதிரி த்ரிஷா சைட்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்போஸ்ட் ஒன்று வந்திருந்தது, எனக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க முடியாது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு எக்ஸ்போஸ்ட் ஒன்று அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, முடிஞ்சு போச்சு, இவங்க இணைஞ்சிட்டாங்க. நீங்கள் இனிமேல் இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு, நீங்கள் அப்படின்னா மெயினாக யார் இந்த விஷயத்தை வச்சு நல்லா மென்னுக்கிட்டு இருந்தாங்க? திமுக தானே. நீங்கள் இனிமேல் உங்கள் வாயை மூடிக்காங்க. அதாவது அடுத்தவங்க குடும்பத்து பிரச்சனைகளெல்லாம் தலையிடுறதை விட்டுட்டு உங்கள் குடும்ப பிரச்சனையை பாருங்கள் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. நான் சொல்ல அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, அதை கேட்டு நடந்துக்கங்க. ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும்போது அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்து பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடக்கூடாது. இப்போ திமுகவுக்கு அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது பாருங்கள், அது இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா இந்த விவாகரத்து வாபஸ் வாங்கினது விஜய்க்கும் அவங்க குடும்பத்துக்கும் சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, ஆனால் திமுகவுக்கு பெரிய சங்கடமாக இருக்கும், பெரிய வருத்தத்தை கொடுக்குற ஒரு நியூஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஐயா இப்படி ஆகிப்போச்சு, இதை வச்சு ஒரு 2-3 வருஷத்தை ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் போச்சு. இனிமேல் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்றது நேராக முன்னாடி உட்காந்து பேசுகிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேபிளுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் உட்காந்து ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ஒரு டீ சாப்பிட்டு பேசுனீங்கன்னா தீர்ற பிரச்சனை தான் உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தையில் இப்போது இந்த விவாகரத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு, வாபஸ் வாங்கியாச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ சிஎம் விஜய் வந்து கர்நாடகா போகிறதா முடிவு பண்ணியிருந்தார் பாருங்க, அங்கே டி சிவகுமாரை போய் பார்க்குறதா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டரை. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிங்கள்லாம் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா. ஒருவேளை அங்கே போய் அவர் பேசியிருந்தார்னா கர்நாடகாவில்
கர்நாடகாவுக்கு சிஎம் விஜய் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார்னா இந்த காவிரி பிரச்சனைக்கு கூட ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கலாம். எப்போதுமே பேசுறது நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் நேரடியாக பேசும்போது ஒரு பிரச்சனையை ரொம்ப தூரமாக இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ரெண்டும் கொடுக்குற ரிசல்ட்டே வேறு. ஸோ எந்த பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை தான் தீர்வு. உண்மையிலேயே ஒழுங்காக உட்காந்து பேசினா இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஸோ இப்போ இந்த டைவர்ஸ் பிரச்சனையும் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் தீர்ந்தது தான். அதே மாதிரி காவிரி பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தையில், அதாவது போய் பக்கத்தில் உட்காந்து சிஎம் விஜய் வந்து கர்நாடகாவுக்கு போய் சிவகுமாரை பார்த்து பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அதை எதிர்க்காதீங்க, போய் பேசட்டும். கண்டிப்பாக சுமூகமான ஒரு தீர்வு அதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததுன்னா போய் பேசுங்க. பேசி தீர்க்க முடிகிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் போய் பேசுங்க. அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துருங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிடுங்க.